திமுகவின் தோல்வியால் அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி மனவேதனை அடைந்திருப்பதாகவும் அதனால் கோபாலபுரம் இல்லத்தில் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு திமுக படுதோல்வியை சந்தித்துள்ளது. அடுத்த தலைவராக கட்சியின் பொருளாளர் ஸ்டாலினை முன்னிறுத்தி மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத நிலைக்கு திமுக தள்ளப்பட்டிருப்பது கருணாநிதிக்கு வேதனை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் முடிவுகளுக்கு பின் அறிக்கை வெளியிட்ட கருணாநிதி செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. கோபாலபுரம் இல்லத்தில் சில குறிப்பிட்ட மூத்த தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். அடுத்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் வரவுள்ள நிலையில் திமுகவின் தற்போதைய படுதோல்வி பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றும் அக்கட்சியினர் மத்தியில் கருத்து நிலவுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சியின் உயர்மட்ட குழுக்களின் கூட்டத்தை நடத்துவதற்கும் கட்சி மேலிடம் தயங்குவதாக கூறப்படுகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள சரிவை எந்த வகையில் மீட்டு கட்சியை அடுத்த தேர்தலுக்கு அழைத்துச் செல்வது என்ற கவலையில் மூத்த தலைவர்கள் கருணாநிதியை சந்தித்து பேசி வருகின்றனர். கோபாலபுரம் இல்லத்தில் சனிக்கிழமை காலையில் கருணாநிதியின் கருத்தை அறிவதற்காக செய்தியாளர்கள் கூடினர். ஆனால் மாலை வரை கருணாநிதி வெளியில் செல்ல வாய்ப்பில்லை என்று அவரது பாதுகாப்பு பிரிவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து செய்தியாளர்கள் கலைந்து சென்றனர்.